இருக்கிறது. நடுத்தர வேகத்தில் செல்வம் எப்பொழுதும் நன்மை பயப்பதாகும். மிகுந்த பலனை அளிப்பது ஜபத்தின் தன்மையையும் மன ஒருமைப்பாடுமே அன்றி வேகமல்ல. உச்சரித்தலில் சொல் தெளிவு இருத்தல் அவசியம். ஒவ்வொரு வார்த்தையும் மிக மிக தெளிவாக உச்சரிக்கப்படல் வேண்டும். எந்த வார்த்தையையும் பின்னப்படுத்தக்கூடாது. இது மிக முக்கியமானதாகும். தனது ஊதியத்தை பெறுவதற்காக வாடகைக்கு அமர்த்தப்பட்ட ஒரு தச்சனோ ஆசாரியோ கான்ட்ராக்டரோ தனது வேலையை மாலையில் வெகு சீக்கிரமாக முடிப்பது போல் சிலர் வெகு வேகமான முறையில் 7 மணி நேரத்திற்குள் 1,00,000 ஜபத்தை முடிக்கின்றனர். கடவுளுடன் எவ்வித ஒப்பந்தமும் வைத்திருப்பதில் உண்மையான பணிவு நிலவ முடியாது. மின்சார வேகத்தில் ஜபம் செய்வதில் ஒரு நன்மை இருக்கிறது. மனம் மந்தமாக இருந்த போதிலும், மனம் முரட்டுத்தனமாக புலன்வழி பொருள்களின் பின் அலைந்து கொண்டிருந்த பொழுதிலும் 15 அல்லது 30 நிமிடங்களுக்கு நீங்கள் வெகு வேகமாக ஜபம் செய்யலாம். அரிய வேகத்தோடு அமையும் ஜபமானது மந்த மனத்திற்கு ஊக்கமளித்து சீக்கிரத்திலேயே அதன் லட்சியத்திற்கு அதை இட்டுச் செல்லும். புரஸ்சரணத்தை பின்பற்ற